Good evening, everyone. Voice audible இருக்குங்களா எல்லாருக்கும்? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கப்பா? ஓகே. ஸோ நீங்க பேசலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாம். ஓகே, சரிப்பா. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் எதுக்காக செகண்டா டெமோ கிளாஸ் ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னா, மண்டே அன்னைக்கு நம்ம டெமோ கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. 100க்கு மேல ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணிட்டே இருந்ததால அவங்களால ஜாயின் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்காக தான் இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த டெமோ கிளாஸ் எதுக்காகனா, மண்டே நடந்த டெமோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஓஏ எதுக்காக அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு சிஓஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரொவிஷனல் பீரியடுக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் படிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளோட கிளாஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, கம்மிங் ஜூன் 7 அன்னைக்கு நடக்க இருக்க எக்ஸாம்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட டோட் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு இல்ல 2 நாள், ஐ திங்க் முந்தானேத்துன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டோட்டோட வெப்சைட்ல உங்களுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் நீங்க பாக்குறீங்க. தெரியுது இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பப்ளிக் டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் ஆகஸ்ட் 2024. நீங்க பார்த்துட்டு எல்லாமே ஆகஸ்ட் 2024 அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆகஸ்ட் 2024ல நடக்க வேண்டிய எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் இது. ஓகேங்களா? ஓகேவா? கேக்குதுங்களா? கேக்குது சார், ஆடியோ கூட தான் இருக்கு. ஓகேப்பா, ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் பை ஆன்லைன். ஓகேங்களா? நமக்கு நோட்டிபிகேஷன் சிஓஏக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 13/4/2025 வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரோ போர்ட்டல். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. 16/4/2025 ஏப்ரல், இந்த மாசம் 16ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் டேட் எப்போ சிஓஏக்கு அப்ளை பண்றதுன்னா 11/5/2025. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிப்ரவரியில எக்ஸாம் எழுதிருப்பேன் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களால அப்ளை பண்ண முடியுமா சிஓஏக்குன்னா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இங்க ஒரு கால் வந்துட்டே இருக்கு, அதான் பிரச்சனை. ஓகே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கிளியரா இருக்காப்பா? கிளியரா இருக்கு சார். ஓகே சார், பிப்ரவரியில எழுதுனீங்க இல்லையா எக்ஸாம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்ஃபார்ம் உங்களுக்கு 100% நீங்க பாஸ் ஆகிடுவீங்கன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிப்ரவரியில எக்ஸாம் எழுதுனவங்களும் என்ன பண்ண முடியும், இப்போ கம்மிங் சிஓஏ எக்ஸாம் எழுத முடியும். ஸோ 11ஆம் தேதி லாஸ்ட் டேட். எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 7/6/2025. நம்ம ஆல்ரெடி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம், ஜூன்ல வந்து கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். மே லாஸ்ட் வீக் அப்படின்னா ஜூன்ல எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாமும், 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஷெடியூல். சரி, ஓகே. அடுத்து நம்ம கிளாஸ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நடக்க இருக்க, இந்த ஆகஸ்ட்ல நடக்க இருக்க ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும், ஓகேங்களா? இந்த ஜூன்ல நடக்குது இல்லையா, அதான் ஆகஸ்ட் 24 சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் ஓல்டு சிலபஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகே, ஓல்டு சிலபஸ்னா ஒன்றும் கிடையாது, தியரி எக்ஸாம் அண்ட் பிராக்டிகல் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஓலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்க சொல்லிருக்காங்க பாருங்க 7th பாயிண்ட்ல, ஆகஸ்ட் 2024 கணினி அலுவலக தானியக சான்றிதழ். இந்த கணினி அலுவலக தானியக சான்றிதழ் தான் சிஓஏன்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தேர்வு நீதிமன்ற வழக்கின் காரணமாக நடைபெறாததாலும் புதிய அரசாணை செயல்படுத்த காலதாமதமாகும் என்பதாலும் ஆகஸ்ட் 2024 தேர்விற்காக மாணாக்கர்கள் மேற்கொண்ட பயிற்சி பலனில்லாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால எனவே மாணாக்கர்களின் நலனை முன்னிட்டு சிறப்பினமாக கருதி இந்த ஒரு முறை மட்டும், நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு முறை மட்டும் ஆகஸ்ட் 2024க்கான கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வினை ஏற்கனவே உள்ள பாடத்திட்டம்
மற்றும் கல்வி தகுதியின் அடிப்படையிலும் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்குமாறு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகேங்களா? அதனால கீழ்காணும் கல்வி தகுதியின் அடிப்படையில் தேர்வு நடத்துவதற்கு அனுமதி வழங்கி ஆணையிடப்படுகிறது. சோ இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், ஓல்டு சிலபஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இது நமக்கு ஒரு ஈஸியான கடைசி வாய்ப்பு இது. ஏன்னா தியரி அண்ட் பிராக்டிகல் மட்டும் நமக்கு இருக்கு. பட் நியூ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் நீங்க பண்ணணும். சிஓஏ எக்ஸாம்லயே நீங்க தமிழ் டைப்ரைட்டிங் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுங்க, இந்த ஒரு எக்ஸாம்லயே நீங்க எழுதி பாஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு நம்ம கிட்ட ஆன்லைன்ல இருக்கு, கிளாஸஸ் வந்து இருக்கு. நீங்க எங்க கிட்ட படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அல்லது வேற எங்க படிக்கிறதுனாலும் படிக்கலாம். பட் இந்த எக்ஸாமை முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த எக்ஸாமை நீங்க எழுதி முடிக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. அடுத்து நம்மளோட கிளாஸ்க்கு வரும். நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 2 மெத்தட்ல இருக்கும்பா. ஓகேங்களா? நம்மளோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ். ரெக்கார்டட் கிளாஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரெக்கார்டட் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் வீடியோஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ரெக்கார்டட் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, யூடியூப் வீடியோஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் அக்சஸ் பண்ற மாதிரி நாங்க கொடுத்துருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தினமும் லிங்க் வந்து யூடியூப் வீடியோஸ்க்கான லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க் ஓபன் பண்ணி நீங்க படிக்கலாம். உங்களுக்கு எப்ப டவுட் இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசலாம். உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்க இமெயில் ஐடி தரணும். அந்த இமெயில் ஐடி கொடுக்குற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அந்த கிளாஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அந்த மொபைல்ல மட்டும் தான் அது ஒர்க் ஆகும், வேற எந்த மொபைல்லையுமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்ண போறீங்களோ அதுல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இதுக்கான ஃபீஸ் என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா, கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஓகேங்களா? எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். சண்டே மட்டும் தான் உங்களுக்கு லீவ், மற்ற எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். வாரத்துல 6 நாளுமே கிளாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னும் 2 மாசம் தான் முழுசா இருக்கு. ஸோ அதுக்குள்ளார கிளாஸஸ் முடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் கிளாஸ். இதுக்கான ஃபீஸ் 1500 ரூபாய். அடுத்து இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ். ஓகேங்களா? கூகுள் மீட்ல இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் இப்ப போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் லைவ் கிளாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா தினமும் 8 to 9, சாரி 8:15 to 9 PM உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்கும். இதுவும் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். லைவ் கிளாஸ்ன்றதால கொஞ்சம் நிறையவே பார்ப்போம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும். சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவா இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து லீவா இருக்கும். இல்ல 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 5 நாள் உங்களுக்கு கிளாஸஸா இருக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000. ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஆகும்பா. இதுல ஓகேங்களா, இது இதான் கிளாஸ்க்கான டிஃபரன்ஸ். ஒன்னு வந்து ரெக்கார்டட் கிளாஸ், இன்னொன்று வந்து கூகுள் மீட் லைவ் கிளாஸ். லைவா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரியான லைவ் கிளாஸ். சரி, ஓகே ஓகேங்களா? சரி, இதுல என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, சொல்லுங்க, கேக்குதா? எதுவும் ப்ராப்ளமா? கேட்கலையா? வாய்ஸ் ஆடிபிளா சார், இருக்கு? நல்லா தான் கேக்குது. ஓகேப்பா. இந்த 2 கிளாஸ்ல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரி கிளாஸ் வந்து இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட். ஒவ்வொரு யூனிட் முடிச்சதுமே யூனிட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நமக்கு எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டைமிங் கிடைக்குதோ அதை பொறுத்து ஒரு டெஸ்டா 2 டெஸ்டா இல்ல 3 டெஸ்ட்ன்றதை நம்ம அங்க வந்து முடிவு பண்ணிப்போம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்துடும், இந்த ஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துடும். ஓகேங்களா? அடுத்து சரி, இதை தவிர்த்து நீங்க வேற என்ன ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் பா. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட். ஓகேங்களா? அடுத்து பிராக்டிக்கல் கைடு. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரி நோட்ஸ். ஓகேங்களா?
தியரி நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும் ஃபீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 450 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 450 ரூபாயில தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியரும் இருக்கும். ஓகேங்களா? கொரியருக்காக எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் கிடையாது. இது எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய் தான். கொரியரும் அதுல இன்க்ளூடட் தான். ஓகேங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 6th ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ், இந்த டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட உங்களுக்கு கிடைக்கும். 7th ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் பேங்க் PDF கிடைக்கும். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 and 5 marks கொஸ்டின் பேங்க். இதுவும் உங்களுக்கு PDF கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய இந்த ஃபீஸ்ல தான் கிடைக்கும். ஒண்ணு நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், அல்லது நீங்க கூகுள் மீட்டோட லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இது ரெண்டுத்துல நீங்க எதை ஜாயின் பண்ணாலுமே இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 8 ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதை தவிர்த்து நீங்க பே பண்ண வேண்டியது மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் நோட்ல வேணும்னா நீங்க 450 ரூபாய் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்ட் நோட் இது எல்லாமே வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், நம்மளோட குரூப்ல இருக்கும் ஆல்ரெடி. ஓகேங்களா? அந்த ஷார்ட்டிங் ஃபில்டரிங் இதை பத்தின ஒரு வீடியோ இருக்கும், நீங்க போயிட்டு பாருங்க. நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்களா? சரிப்பா. ஓகே, நம்ம நோட்ஸ் ப்ராக்டிகல் கைடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்டிகல் கைட். டோட்டலா உங்களுக்கு 40 பேஜஸ் வந்திருக்கும், 39 பேஜஸ் வந்திருக்கும். இது உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். இதுக்கு சார் ப்ராக்டிகல் கைடு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள்பா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை 30 to 34 எக்ஸசைஸ் வந்திருக்கு. ப்ராக்டிகலுக்கு 34 எக்ஸசைஸ் வந்திருக்கு. அந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சர் தான் இந்த ப்ராக்டிகல் கைட்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தியரி நோட்ஸ் சொல்லுவோம். டோட்டலா உங்களுக்கு 64 பேஜஸ் இருக்கும். இதை நீங்க படிச்சாலே போதும். இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்கான நோட்ஸ் மட்டும் நான் குரூப்ல போட்டிருக்கேன். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தா தெரியும். இதுதான் நோட்ஸ். இதுவும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா கிடைக்கும். இந்த ப்ராக்டிகல் கைடும் ஹார்ட் காப்பியா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட்டும் ஹார்ட் காப்பியா கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட், உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட் இருக்கோ நீங்க அப்பெல்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஆஃப்டர்நூன் 1 to 4 மட்டும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அந்த டைம்ல மட்டும் நீங்க கால் பண்ணாதீங்க. மெசேஜ் போடுங்க, பட் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் போட்டு உடனே மெசேஜ் ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும், அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரிங்களா? பட் கால் பண்ணீங்கன்னா நான் உடனே எடுப்பேன். பட் அந்த 1 to 4 இந்த டைமிங்ல மட்டும் கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பா, நம்மளோட சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 7 யூனிட்ஸ் வந்து இருக்கும். டோட்டல் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 யூனிட். இதுல இந்த 2 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரி இருக்கும். இது 2 யூனிட்டுமே தியரி, அண்ட் இந்த செகண்ட் யூனிட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் இருக்கும். ப்ராக்டிகல் தியரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் யூனிட். இந்த யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் தான். இதுல இந்த 7th யூனிட்ல கொஞ்சம் தியரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நோட்ஸ். நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும். இதை மட்டும் படிச்சாலே தியரியை நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுவும் 2 மார்க்குக்காக. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு தியரியில. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தியரியோட எக்ஸாம் பேட்டர்ன். உங்களுக்கு 2 hours வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். அதுல 100 மார்க்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும். பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த பேஸ், அப்புறம் சாய்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ஒவ்வொன்றும் 10 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து தருவாங்க. டோட்டலா 1 மார்க்ல மட்டும் நீங்க 40 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். 40க்கு 40 எடுக்க முடியுமோனா அது ரொம்ப ரொம்ப கடினம். பட் 30+ வந்து நீங்க ஈஸியா எடுக்கலாம். நம்மளோட கிளாஸை நீங்க ரெகுலரா கவனிச்சீங்கன்னா 30+ மார்க்ஸ் வந்து கம்பல்சரி உங்களால எடுக்க முடியும். நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன், நீங்க அதை மட்டும் படிச்சா போதும், நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், 30+ மார்க் எடுக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது. கொஸ்டின் பேங்க்ன்றது இந்த 1 மார்க் கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் வந்து சும்மா தான். அதெல்லாம் அதுல இருக்க மாதிரி எல்லாம் வராது உங்களுக்கு. ஒரு சிலது தான் வரும், எல்லாமே வருமானா கண்டிப்பா வராது. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 35+ ஆர் 30+ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பா நீங்க ரெகுலரா கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும். அதுல சொல்ற நானே சொல்லுவாங்க எங்க 1 மார்க் வரும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 மார்க் ஈஸியா நீங்க வந்து அடிக்க முடியும். அடுத்து 2 மார்க் அண்ட் 5 மார்க். 5 மார்க்குக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் இருக்கும். இதுல 6 கொஸ்டினுக்கும் நான் கேரண்டி 6 5 மார்க்கு நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும். நம்ம எப்பவுமே சிஓஏ கான்சென்ட்ரேட் பண்றது இந்த பார்ட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய பார்ட் எதுனா இதுதான். இந்த 6 கொஸ்டின் நான் சொல்ற கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. அதுல இருந்து வேற எதுவும் வேற வர்றதுக்கான வாய்ப்பு 1% கொடுக்குது. என்ன சொல்றனோ அதை மட்டும் படிச்ச போதும் இந்த 6 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம். அடுத்து 2 மார்க். 2 மார்க்குக்கு கொஸ்டின் பேங்க் தருவேன். அந்த 2 மார்க்ஸ் நீங்க படிச்ச போதும் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், 15க்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேட்டர்ன், தியரி எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேட்டர்ன். ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ராக்டிகல் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 34 எக்ஸசைஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட. நீங்க ஜஸ்ட் ரெக்கார்டை வாங்குறீங்க, ப்ராக்டிகல் கைடை பார்த்து நீங்க அதுல எழுதுறீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் பண்ணா போதும். இதை நீங்க கம்பல்சரி படிச்சாகணும். நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், 5 மார்க்ஸ் வந்து 6 கொஸ்டின்ஸ்க்கும் நான் கேரண்டி சொன்னேன் பாத்தீங்களா. இந்த 6 கொஸ்டின்ஸுமே இந்த ப்ராக்டிகல் கைட்ல இருந்து தான் வரும். அந்த 6 கொஸ்டின்ஸுமே இதுல இருக்க 39 பேஜஸ் இதுல இருந்து தான் உங்களுக்கு வரும். அதனாலதான் சொன்னேன் அந்த 5 மார்க்குக்கு நான் கேரண்டி சொன்னேன். ஸோ 2 in 1. ஜஸ்ட் ப்ராக்டிகல் கைட படிச்சீங்கன்னா நீங்க ப்ராக்டிகல்லையும் 100 மார்க் எடுத்துடலாம். தியரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டினையும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்லயே கேட்டுருவாங்க ப்ராக்டிகல் கைட்ல இருந்து. ஓகேங்களா. சோ நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா படிக்க வேண்டியது இந்த ப்ராக்டிகல் கைடு தான். சரிங்களா. சரி, இந்த 34 எக்ஸசைஸ்க்கான ரெக்கார்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ப்ராக்டிகல் கைடும் இருக்கு. ப்ராக்டிகல் கைடு படிச்சீங்க அப்படின்னா 5 மார்க்ஸும் உங்களால அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் ப்ராக்டிகலையும் நீங்க அட்டன் பண்ணி 100 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா 2 hours தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கும் 100 மார்க் தருவாங்க. பாஸ் மார்க் நீங்க ப்ராக்டிகல்ல 50 மார்க் இருக்கும். நம்மளோட ப்ராக்டிகல் கைட் படிச்சீங்க அப்படின்னா 90 மார்க் அசால்ட்டா நீங்க எடுத்துடலாம். ரெக்கார்டுக்கு 5 மார்க், வைவா வாய்ஸ் 5 மார்க். வைவா வாய்ஸ் நீங்க மார்க் எடுக்கணும்னாலுமே ரெக்கார்டுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம ப்ராக்டிகல் கைட் படிச்சுட்டு போனீங்கன்னா 90 மார்க் கிடைச்சோம். ஸோ 95 மார்க் நீங்க ஈஸியா ப்ராக்டிகல்ல எடுக்க முடியும். ஓகேங்களா. இதுக்கான ரெக்கார்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதான்ப்பா கொஸ்டின் பேட்டர்ன். அடுத்து எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கும், எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எக்ஸாம் சென்டர் இருக்கு. நீங்க அந்த எக்ஸாம் சென்டர்ல நீங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட நியர்பைல இருக்க எக்ஸாம் சென்டர்ல நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்த விஷயம் அப்ளை பண்றது. எக்ஸாம் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம். இல்ல சார் நாங்களே அப்ளை பண்ணிக்கணும்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற வீடியோ நாங்கள் உங்களுக்கு தருவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இருக்கு. ஓகே, சொல்லுங்கப்பா, வேற என்ன டவுட் இருக்கா? சரி, கிளாஸ் வேற எப்படி ஜாயின் பண்றது? சரி சார், சிஓஏ கிளாஸ் உங்ககிட்ட எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, என்னோட நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. நான் இங்க வந்து மெசேஜ்ல போடுறேன் பாருங்க, 7904454079. இந்த நம்பருக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு, ஓகே, 2 இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 பே பண்ணும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 month கழிச்சு கூட நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பே பண்ணிட்டு அதனோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா. உங்களுக்கு லைவ் வேணுமா அல்லது ரெக்கார்ட் கிளாஸ் வேணுமா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடும். அதுக்கப்புறம் நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. நாளைக்கு 8 மணில இருந்து கிளாஸ் ஆகுது. ரெக்கார்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஆடியோ கேட்கல, மத்தவங்களுக்கு மணிகண்டன் மெசேஜ் பண்ணிருக்காரு ஆடியோ கேட்கலன்னு. இல்ல கேக்குது சார், எங்களுக்கு எல்லாம் கேக்குது, எனக்கு கேக்குது. ஓகே, மணிகண்டன் பாருங்க, உங்க சைடு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நாளையில கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணுங்க. சரி, இப்போ உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட கேட்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய அரசன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? இல்லையா அபிநயா, சொல்லுங்க அபிநயா, என்ன டவுட் இருக்கு? சார், இப்ப தியரி எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வந்து கம்ப்யூட்டர்லயே நாங்க எழுதணுமா இல்ல ஏதாவது பேப்பர் கொடுத்து எழுத வைப்பாங்களா எக்ஸாம்? ரெண்டு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ல தான் நீங்க எழுதணும். பிராக்டிகல் மட்டும் கம்ப்யூட்டர்ல செஞ்சு காமிக்கணும். மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அபிநயா தவிர்த்து மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. சுபாஷ் மைக் ஆஃப் பண்ணுங்க. சுபாஷ், நான் உங்க நேம் சொன்னதுக்கு அப்புறம் ஆன் பண்ணுங்க. அபிநயா புரிஞ்சுதுங்களா? தியரி எக்ஸாம் நீங்க ஃபுல் பேப்பர்ல தான் எழுதணும். பிராக்டிகல் எக்ஸாம் நீங்க ஃபுல்லா எழுதிட்டு அதை வந்து சிஸ்டம்ல செஞ்சு காமிக்கணும். சிஸ்டம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர்ல. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. சுபாஷ் சொல்லுங்க. சுபாஷ் உங்களுக்கு என்ன?
சார் ரெக்கார்ட் இருக்குல்ல சார் அதுக்கு எக்ஸ்ட்ரா யாராவது சைன் பண்ணணும் அது யார்கிட்ட ரெக்கார்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஓகே ஓகே நீங்க ரெக்கார்டு எடுத்துட்டு போயிட்டு எக்ஸாம் சென்டர்ல சப்மிட் பண்ணா போதும். ஓகேங்களா? நீங்க சப்மிட் பண்ணா அவங்களே சைன் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க எதுவும் சைன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். ஓகே ஸ்டாப் அந்த சரிப்பா. ஓகேப்பா. ஓகே ஓகே. அடுத்து நல்ல தம்பி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? நல்ல தம்பி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே சந்தியா நீங்க சொல்லுங்கம்மா, என்ன டவுட் இருக்குமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா क्वेश्चन கேளுங்கம்மா. சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சந்தியா. சந்தியா மைக் ஆன் பண்ணி பேசலாமா? நாங்க இப்போ நாங்க எக்ஸாம்னா எந்த சென்டர்னாலும் எழுதலாமா? நீங்க போடுவீங்களா சார்? நாங்க போட மாட்டோமா. நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3 சாய்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. 3 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க 3 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணலாம். அதுல உங்களுக்கு நியர்பையா எது இருக்கோ அதை வந்து உங்களுக்கு அவங்க தருவாங்க. அந்த எக்ஸாம் சென்டர்ல தான் நீங்க எக்ஸாம் நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க எந்த எக்ஸாம் சென்டர்ன்றது. ஓகே சார். இப்போ உங்ககிட்ட எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா? பண்ணலாமா? நாங்க வந்து திருவண்ணாமலையில இருக்கு நம்ம அகாடமி. நீங்க வந்து நீங்க எழுதணும்னாலும் எழுதலாம். வந்து நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோம் சார். காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்துல இருக்கு உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ், அங்க எழுதலாமே. ஓகே சார். இல்ல நீங்க உங்ககிட்ட அப்ளை பண்ண கொடுக்கலாமான்னு கேக்குறேன். பண்ணலாம். நாங்களும் அப்ளை பண்ணி தருவோமா. உங்களால முடியலன்னா நாங்க அப்ளை பண்ணி தருவோம். ஓகே சார். ஃபீஸ் எவ்வளவு? எக்ஸாம் ஃபீஸ் என்னங்கண்ணா? எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1030 வருமா. கவர்மெண்ட் ஃபீஸ் படி 1030. இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதான் ஃபீஸ். ஓகே சார். 1030 1030 ரூபாய். ஓகே சார். சரிங்க சந்தியா. ஓகே. நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஆமாமா, நாளையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுமா கிளாஸஸ். ஏன்னா நமக்கு டைம் இல்ல இல்லையா, 2 மாசம் தான் இருக்கு. சோ நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். சார் 2 மாசத்துல கவர் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணலாமா. 6 மந்த் கோர்ஸ் தானே சார்? கோர்ஸ் 6 மந்த் கோர்ஸ் தான். நம்ம ஷார்ட் பீரியட்லயும் முடிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. 30 நாள் கோர்ஸ் தான் நம்ம போட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போயிருக்காங்க. சரிங்களா? 2 மாசம் நமக்கு எனஃப் டைம் தான். இது நல்லா பண்ணலாம். ரெக்கார்டட் வீடியோ கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா தானே சார் இருக்கும்? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே சார். சரிங்க. தேங்க்யூ சார். பிருந்தா சொல்லுங்கம்மா. பிருந்தா லைன்ல இருக்கீங்களாமா? உங்க டவுட் என்னன்னு கேட்கலாம் இப்போ. இருக்கேன் சொல்லுங்க சார். நான் ஆல்ரெடி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகேமா. நான் அதுல வந்து கிளாஸ் கோச்சிங் எனக்கு வந்து டெஸ்ட் எதுவுமே இல்லாம மெட்டீரியலை பார்த்து படிங்கன்னு மட்டும் சொல்றதுனால உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்டர் கிளாஸ் தான் சார் எனக்கு ஓகே ஆகும். ஓகே. அது ஃபீஸ் டீடைல் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபீஸ் டீடைல் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கு பாருங்க, இதான் ஃபீஸ் டீடைல். ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ வரும். நீங்க கொடுக்குற இமெயில் ஐடி எதுல இருக்கோ அதுல மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். ஒருத்தர் தான் பார்க்க முடியும். 1500 ஃபீஸ். இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தியரி கிளாஸ், பிராக்டிகல் கிளாஸ், டெய்லி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். டெய்லியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து தருவோம் ஆன்சரோட. அப்புறம் 1 மார்க் கொஸ்டின் பேங்க் இருக்கும். 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு பிடிஎஃப் தரும். ஓகேங்களா? மெட்டீரியல் உங்களுக்கு தேவைன்னா 450 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தான் கிடைக்கும். இதான் ஃபீஸ் டீடைல். பிராக்டிகல் கைடு மட்டும் கிடைக்குமா சார்? பிராக்டிகல் கைடு மட்டுமா? தனியா ப்ரொவைட் பண்ண முடியுமா? ஏன்னா கொரியரே வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா 130 ரூபாவோ போடுவாங்கம்மா. சரி சார். அதுக்கு நீங்க 450 ரூபா கொடுத்து நீங்க இது மொத்தமா வாங்கிக்கலாம். ஏன்னா ரெக்கார்ட் நோட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? இல்ல தேவை இல்லையா? ஆல்ரெடி ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார் நானு. அப்படியே சரிம்மா. ஓகே, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிராக்டிகல் கைட் மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து ஆல்ரெடி இந்த பிராக்டிகல் கைடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் நோட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெக்கார்ட் நோட்ல இந்த இமேஜ், இந்த பிரிண்ட் அவுட் தான் இருக்கும். அதுக்கு கீழே நீங்க இதை எழுதுற மாதிரி இருக்கும். இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க கைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்க வச்சிருக்க ரெக்கார்ட் நோட்டுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலிஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக சொல்றேன், பாத்துக்கோங்க. அது மோகன் குமார் சொல்லுங்க, உங்களோட டவுட் என்னன்னு.
சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேப்பா. இது நான் ரெக்கார்டட் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அது இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவீங்களா? ஆமாப்பா, வீட்டுக்கே வந்துருப்பா. எஸ்டி கொரியர் ஆர் ப்ரொஃபஷனல் கொரியர்ல உங்க வீட்டுக்கே வந்துடும். சரிங்க சார். அதில் தான் டவுட் சரிங்க. அது மட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. அகிலா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்கு? சார் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது. ரெக்கார்டட் வீடியோ தான் நான் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. இப்போ ரெக்கார்டட் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நீங்க எந்த டைம்ல சார் வீடியோ அப்லோட் அதாவது அந்த லிங்க் ஷேர் பண்ணுவீங்க? தினமும் காலையில வந்துருமா. அன்னைக்கு காலையில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீங்க பார்க்கலாம் வீடியோ. என்னால வந்து அன்னைக்கு பார்க்க முடியல சார், எனக்கு வந்து அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க சார், இது மாதிரி நான் வீடியோ போடல பார்க்கல, எனக்கு திரும்பவும் லிங்க் அனுப்புவீங்கன்னா நான் திரும்பவும் லிங்க் அனுப்புவேன். நீங்க அதுக்கப்புறம் ஒன் டே வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பாக்குற மாதிரி தானே சார் இருக்கும், இல்ல ரெக்கார்டுக்கும் அந்த லைவ் கிளாஸ்க்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குமா? ரெண்டுமே சேம் தான் இருக்கும். ரெக்கார்ட் கிளாஸ்ல என்ன வீடியோ அனுப்புறோமோ அதுதான் லைவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஒண்ணும் கிடையாது, லைவ் கிளாஸ்ல நீங்க டைரக்டா என் கூட இன்டராக்ட் பண்ணுவீங்க. ரெக்கார்ட் கிளாஸ்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுவீங்க டவுட் இருந்தா. அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். ஓகே சார். சார் அப்புறம் வந்து இது மெட்டீரியல் சொல்லியிருந்தீங்களே சார் 415 சொல்லிட்டு. ஆமாங்கண்ணா. நானும் ஆல்ரெடி வேற ஒரு இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் சார், சிஓஏக்கு. ஓகே. அதேதான், அவங்க தான் சரியா வந்து கிளாஸஸ்லாம் எங்களுக்கு சரியா டீச் பண்ணல. நீங்க டெஸ்ட் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சோ எனக்கும் அந்த ரெக்கார்ட் நோட் மட்டும் வேணாம் சார், அந்த தியரி இதுவும் லாஸ்ட் அந்த ஸ்லைட் மட்டும் ஒரு நிமிஷம் ஷோ பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான். அந்த பிராக்டிக்கல் கைடும் தியரி நோட் மட்டும் எனக்கு எனாஃப் சார். அது மட்டும் எனக்கு எவ்வளவு சார் ஆகும் கிளாஸ் பிளஸ் இது? ஓகேமா, அதை நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ல. சரிங்களா? ஓகே சார். சரிங்கம்மா. ஓகே. அதான் சார், வேற எதுவும் டவுட் இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ. கலையரசி சொல்லுங்கம்மா, என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? கலையரசி லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? இல்லையா? மணிகண்டன் சொல்லுங்க. மணிகண்டன் சார். சார் கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. சார் இப்போ வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் அந்த மெட்டீரியல்ஸ்ங்கிறது ப்ரொவைட் பண்ணுவீங்களா, இல்லை நான் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணி நான் வாங்கிக்கலாமா சார்? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே 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 சார். நம்ம அகாடமில அதுதான் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இலக்கிய அரசனா என்ன பேரு? மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சார் வீடியோஸ் எல்லாம் சொல்லுங்க. சார் வீடியோஸ் எல்லாமே மொபைல்லே பார்க்கலாமா சார்? ஆன்லைன் வீடியோ சரி, ரெக்கார்டட் வீடியோ? ஆமா, மொபைல்லே நீங்க பார்க்கலாம். மொபைல் இஸ் எனஃப். இப்போ நம்ம பிராக்டிகல் ஏதாச்சும் பண்ண சிஸ்டம் தேவைப்படுமா? பிராக்டிகல் செஞ்சு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு 1 or 2 days நீங்க யூஸ் வச்சிருந்தா போதும். லேப்டாப் ஆர் பிசி 1 or 2 days போதும். பிராக்டிகல் கிளாஸ் அப்போ. ஓகே 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 சார். சொல்லுங்கம்மா. சார் மெட்டீரியல்ஸ் இப்போ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா நாளைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்க சார். அம்மா வாய்ஸ் சரியா கேட்கலாமா? கலையரசி தப்பா நினைச்சுக்கீங்க சார். இப்போ நாளைக்கே கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொன்னீங்களா சார்? எனக்கு மெட்டீரியல் எப்போ சார் கிடைக்கும்? மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 days. நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா நாளைக்கு மறுநாள் கிடைச்சிடும் மினிமம். அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 days, 1 weekல இருந்து 5 days கிடைச்சிருமா? வீடியோஸ் வந்து பாஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அது பாக்குற மாதிரி இருக்குமா சார்? யூடியூப் வீடியோ தான். நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். ரெக்கார்ட் சார், ரெக்கார்டட் வீடியோ சார். ரெக்கார்ட் வீடியோ தான் சொல்றேன். யூடியூப் வீடியோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். சரிங்க. தேங்க்யூ. மணிகண்டன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா மணிகண்டன்? இல்ல சார், நோ சார். நானும் ரெக்கார்டட் கிளாஸே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்க. இனிஷியலா எவ்வளவு சார் பே? என்னப்பா சார் இனிஷியலா ஃபீஸ் எவ்வளவு சார் பேமெண்ட்? இனிஷியலா 1000 பே பண்ணனும் மணிகண்டன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பவானி சொல்லுங்கம்மா, என்ன டவுட் இருக்கு? சார் கிளாसेस வந்து எப்ப சார்? பவானி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. சொல்லுங்க பிரபாகரன் சொல்லுங்க. சார் கிளாसेस எப்ப சார்? நீங்க லைவ் கிளாஸ் எப்ப சார்? சார் இல்ல சரியா கேட்கல பிரபாகரன்.
டைமிங் கேக்குறேன் சார். கிளாஸ் டைமிங் லைவ் கிளாஸ் டைமிங் 8:15 எப்ப? 8:15 to 9 o'clock ஈவினிங். ஈவினிங்ல சார். ஆமா சரிங்க சார். ஆமா சரி ஓகே. சரிங்க தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க் யூ. சொல்லுங்கம்மா பவானி சொல்லுங்கம்மா. சார் நான் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேங்க சார் 2000 பே பண்ணி. ஓகேம்மா. இப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதும் மெட்டீரியல் வச்சு ஒரே இதுவா இருக்குமாங்க சார்? ஆமாம்மா சேம் அதமா இருக்கும். இப்ப நான் மெட்டீரியல் கண்டிப்பா மஸ்டா வாங்கி ஆகணுமாங்க சார்? கண்டிப்பா. அப்புறம் எதை வச்சு நீங்க படிப்பீங்க? அதான் சார் கேக்குறேங்க சார். ஆனா நீங்க 2000 மட்டும் கட்டினா போதும் அப்படின்னீங்க, அதனால கேக்குறேங்க சார் டவுட். லைவ் கிளாஸ்க்கு மாதிரி லைவ் கிளாஸ்க்கு அந்த ஃபீஸ் எதுனா? ஃபீஸ் மட்டும் 2000 சார். அது இல்லாம எக்ஸ்ட்ரா 450 அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணுமா சார் தனியா? ஆமா ஆமா பவானி. ஓகே ஓகே சார். தேங்க்யூங்க சார். ஓகே ஓகே. கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக். கார்த்திக் சொல்லுங்க. அருணாச்சலேஸ்வர் சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்திக். சார் சொல்லுங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. ஆல்ரெடி என்கிட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படிச்சிருக்காரு, உங்ககிட்ட மெட்டீரியல்லாம் இருக்கு. அது எதனா பைசா கம்மி பண்ணிக்கலாம் சார்? மெட்டீரியல் காசு நீங்க பே பண்ண வேணாம்ப்பா. உங்ககிட்ட மெட்டீரியல் ரெக்கார்ட்லாம் இருக்குன்னா அதை நீங்க பே பண்ண வேணாம். நீங்க கிளாஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். ரெக்கார்டு நோட் வேணுமா சார்? கண்டிப்பா ரெக்கார்ட் நோட் நீங்க பண்ணணும். ரெக்கார்ட் நோட் வச்சாதான் உங்களை எக்ஸாம்லயே அலோவ் பண்ணுவாங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம்க்கு. ரெக்கார்ட் நோட் மட்டும் எவ்வளவு சார் வரும்? அது பார்க்கணும்ப்பா, செக் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப நீங்க மெசேஜ் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க அருணாச்சலேஸ்வர். சார் ரெக்கார்ட் நோட் நம்ம எழுதணுங்களா? சார் ஒரே டவுட் சார். சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், ஆன்லைன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் என்னால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்குமா சார் எனக்கு? கண்டிப்பா கிடைக்கும்ப்பா. நீங்க கிளாஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்கும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அடிக்கடி வந்து லைவ்ல ஆப்சென்ட் ஆயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸும் கிடைக்காது. எப்பயாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க லைவ் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஆப்சென்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே. ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் சார் பிராக்டிகல் வந்து நம்ம எழுதி ஹேண்ட் ரைட்டர்ல எழுதி கொடுக்கணுங்களா சார்? அது வந்து இல்ல நீங்க கொடுத்ததை வச்சாலே போதுங்களா சார்? நீங்க எழுதணும்ப்பா. நாங்க அவுட்புட் மட்டும் தான் போட்டு தருவோம். நீங்க எழுதணும். ப்ராக்டிகல் கேட் பார்த்து எழுதணும். ஹேண்ட் ரைட்டர்ல எழுதி கொடுக்கணுங்களா? கண்டிப்பா ஹேண்ட் ரைட்டர் எழுதி தான் தரணும். ஓகே சரிங்க சார். தேங்க்ஸ். ஸ்வாதி சொல்லுங்கம்மா. ஸ்வாதி. சார் சிஏஓ எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா சார்? சிஓஏ எக்ஸாம்க்கு இந்த எக்ஸாம்க்கு வந்து கம்மிங் எக்ஸாம்க்கு வந்து கண்டிப்பா இருக்கு. 10th முடிச்சிருக்கணும். அது கூடவே நீங்க எனி1 டைப்ரைட்டிங் ஜூனியர் முடிச்சிருக்கணும். ஓகே சார். எஸ்எஸ்எல்சி முடிச்சு இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் சார்? சரிமா? இயர்லி ஒன்ஸ் இல்லம்மா, 6 month ஒன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகே சார். ஓகே மேம். கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணா சொல்லுங்க. சார் இப்போ ரெக்கார்டட் கிளாஸ்லாம் சரி, ஆன்லைன் கிளாஸ்லாம் சரி, கிளாஸஸ் எப்படி கொண்டு போவீங்க? யூனிட் வைஸா கொண்டு போவீங்களா, இல்லைன்னா எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை மட்டும் கொண்டு போவீங்களா? யூனிட் வைஸ் கொண்டு போவோம்பா. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? எல்லாமே அது பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் சொல்லுங்க. ரெக்கார்டட் கிளாஸஸோட டைமிங் எப்போ சார்? டைமிங் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 o'clock வரை உங்களுக்கு லிங்க் வந்து வீடியோ பண்ண லிங்க். ஓகே. நீங்க ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 10 o'clock வரை அந்த டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து எழுதி அனுப்பும். அவ்வளவுதான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். அன்னைக்கு எப்போ வேணாலும் கேட்கலாம் நீங்க. அதான் இப்போ நீங்க காலைல அனுப்புற வீடியோஸ் நான் ஈவினிங் பார்க்கலாமான்னு கேக்குறேன். பார்க்கலாம். அடுத்த நாள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஓகே சார். அப்போ டெஸ்ட் நீங்க டெய்லி அனுப்புவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி கூகுள் ஃபார்ம்லயா இல்லைன்னா பிடிஎஃப்? நீங்க நோட்ல எழுதணும்ப்பா. நீங்க நோட்ல எழுதி அது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஓ, क्वेश्चन மட்டும் நீங்க அனுப்புவீங்களா? எஸ், क्वेश्चन மட்டும் அனுப்புவோம். பிளஸ் அதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். நீங்க வீடியோ ஓபன் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அன்னைக்கான டெஸ்ட்டுக்கான क्वेश्चन இருக்கும். அந்த क्वेश्चनக்கான ஆன்சரும் அதுலயே இருக்கும். நீங்க அப்படியே படிச்சுட்டு அது எழுதி அனுப்பிச்சா போதும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் நாளைக்கு மார்னிங் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க நாளைக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ.